தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் தளபதி அப்படின்னு பாராட்டு போறவங்களே ஜனநாயகன் கடைசி திரைப்படம் தமிழகம் எல்லா இடத்துலையும் சூப்பராக வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ராமநாதபுரம் கோட்டையில் ஜெயின் தேட்டர் மினி தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காலை 8 மணிலேருந்து ஆட்டம் மாட்டம் கொண்டாடணும்னு தலைவர் வந்து டிவிக்கு கொடியெல்லாம் அதிகமான வண்டியில் நம்ம வரதை பார்த்துட்டு இருக்கோம். 3-4 வண்டியில முதலமைச்சர் போறோம். ஓகே ஓகே அண்ணன் தான். ஓகே என்னைக்குமே உங்களுக்கு அண்ணன் தான். எல்லாத்துக்குமே மாஸ் பண்ணிட்டு சொல்ல முடியாது. ராமநாதபுரத்தில் இந்த இடம் ஃபுல்லா பிளாக் பண்ணி இவ்வளவு பெரிய கட் அவுட் இப்பதான் வசம் வைக்கிறாங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 7 அவுட்ல ராமநாதபுரத்தில் இந்த தியேட்டர் ஏரியா எல்லாமே பயங்கர மாசா இருக்கு. அந்த கலர் பொடி எல்லாமே சேர்த்து ராம்நாட்ல ஜனநாயகம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரசிகர்கள் அதிகமாக கூட்டமா இருக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை காலையில் 8 மணில இருந்து என்ஜாய் பண்றதுனால இந்த ரோடு பகுதியில் எல்லாமே பயங்கரமா பிளாக் ஆயிடுச்சு. ஜெயின் தேட்டர் அப்படின்னு அதோட வாசல் என்ட்ரன்ஸ்லேயே ஃபிளக்ஸ் போட்டு மாலையில வச்சுட்டு இருக்காங்க. காலையில இந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ற எல்லா வேலையும் முடிஞ்சு உள்ள நம்ம போய்கிட்டு இருக்க அந்த ஏரியாவில் வந்து திரளான மக்கள் கூட்டம். புதுசாக நம்மளுடைய அமைச்சரோட இந்த ஜெயின் தேட்டர் தான் வரதா ஒரு தகவல் இருக்கு. நிறைய ஒரு கூட்டத்தை நம்ம காலையில பார்த்துட்டு இருக்கோம். காலையில ஒரு 8-8:30 மணிக்கு அதிகமான கூட்டத்தை ஜெயின் தேட்டரில் பார்த்துட்டு இருக்கோம். தளபதியை கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. அப்ப யார் முட்டுக்கட்டை போட்டாலும் அவரோட 60 நாள் ஆட்சி எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் ஒரு கிட்டத்தட்ட 8000 தியேட்டர் ரிலீஸ் எந்த படமா ரிலீஸ் ஆயிருக்கா சொல்லுங்க. ஒரே நாள்ல ஒரு ரிலீஸ் ஆகுறது இந்த படத்துக்கு மட்டும் தான். ஆமா, வரலாற்றுல முதல் இன்ன சாதனை. ஓகே ஓகே இன்ன சாதனை சாந்தி வசூல் சாதனை படம் அதான் சீப் அண்ட் சாப் தமிழ்நாடு சிஎம் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியா பிரதமர் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. தளபதியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஜனநாயகன் கடைசி படம், இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு. ஆனா யார் சொன்னா கடைசி படம்? இது கண்டிப்பா கடைசி படமா இருக்காது, இருக்க கூடாது. எப்பயுமே எங்க அண்ணன் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும். நீங்க நல்லபடியா முதலமைச்சர் வேலையை பாருங்க, நல்லபடியா அடுத்தபடியா பிரதமர் வேலையை நல்லபடியா பாருங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. உங்களே நம்பிக்கிட்டு எங்களுக்கு பக்தர்களுக்கு நீங்க வந்து தரிசனம் கொடுக்கணும். வருஷம் ஒரு நல்ல தரிசனம் கொடுக்கணும் தலைவர. எங்கள் அண்ணன் ஜனநாயகன், எப்பொழுதுமே ஜனநாயகன், ஜனத்தின் நாயகன் தான் ஜனநாயகன். ரெண்டு தியேட்டருமே பயங்கரமா டெக்கரேட் பண்ணி இன்னைக்கு ஒரு பயங்கர திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் தமிழக வெற்றி கழகம்னு தி சினிமாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கிராண்டான செலிப்ரேஷன் பார்த்ததே இல்லை. இந்த சைடு ஃபுல்லும் வந்தீங்கன்னா அந்த ரெட் அண்ட் எல்லோ பலூன் வச்சு டிவிக்கு கொடியை வச்சு உள்ள போய்கிட்டு இருக்கு. உள்ள ஃபுல்லுமே பிரம்மாண்டமான வரவேற்புகளை தாண்டி எல்லா இடங்கள்லையுமே ரெட் கேம்பெட் வச்சிருக்காங்க. அதுக்கு மேலே நிறைய பலூன் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே வச்சு நம்மளுடைய தி சினிமாஸ் தியேட்டர் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. உள்ள நம்ம போகிற இடங்கள் எல்லாமே காலையில் 8 மணிக்கே ரசிகர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 9 மணிக்கு ஷோ வந்தால் காலையில் 8 மணிக்கு வாங்க தலைவர். இதெல்லாம் பழைய இருக்கு. ஆல்ரெடி வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்க்கவே இல்லை. நம்ம தளபதி இப்ப பாக்குறதா ஜனநாயகமே. ஓகே, தலைவரை தியேட்டர்ல பார்த்தாலே ஜனநாயகம். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி படம் நடிப்பாரு, நடிக்க மாட்டாரா? அப்ப நடிக்கலாம். யாரை பாப்பீங்க? எந்த நடிகரை பாப்பீங்க? நம்ம எப்பயுமே தளபதி தான், என்றுமே. பழைய படத்தை திருப்பி போட்டு பார்ப்பேன் தவிர அடுத்த நாள் படத்தை பார்க்க மாட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சவுண்ட் விட்டுருங்க. அதான் கொண்டாடுறதுனால நம்மளும் இந்த தியேட்டர் இந்த ரோடு பகுதியில் வந்து காலையிலே பயங்கர டிராஃபிக் ஆச்சுன்னு சொல்ல முடியும். பேருந்து எல்லாமே நின்று போகிற சூழ்நிலை தான் பார்க்குறோம். ஒரு சின்ன பகுதியில் கட்டுக்கடங்காத ரசிகர்கள் இருந்தனால இந்த இடம் வந்து ஃபுல் டிராஃபிக்கில் இருக்கு. பட் 9 மணிக்கு படம் போடுறதுக்கு அப்புறம் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஒரு நாள் என்ஜாய்மெண்ட்டு தமிழகத்தில் ராமநாதபுரம் தெருக்கி ஒரு சீனே கிடையாது. ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மாடல் அலங்காரம் பண்ணுற மாதிரி இந்த ஒரு என்ட்ரன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடமே பயங்கர க்ரௌடாக இருக்கு. காலையில் ஒரே நேரத்தில் 1500க்கும் மேற்பட்ட தளபதி ரசிகர்களையும் தளபதி வெறியர்களையும் இந்த ஜெயின் தேட்டரில் நம்ம பார்க்க முடியுது. வந்து இன்னைக்கு சிஎம்மா கொண்டாடிட்டு இருக்காங்க. முதல் முறையாக வந்து இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடைசி படம் ஜனநாயகன். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, லாஸ்ட் டான்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு போடுது. ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போகுது. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் சோகமா இருக்கீங்க. ஒரு நடிகர் சிஎம் வரது சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படி? இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 நாள் ஆச்சு. இப்போ முதலமைச்சராக 70 நாள் ஆச்சு. 70 நாள் சிறப்பாக இருக்கு. இந்த காலங்களில் அவரும் தமிழ்நாட்டு நிரந்தர முதலமைச்சர் வர்றாரு. நிரந்தர முதலமைச்சர் வருதேன். அது மாற்றமே இல்லை. இதுல போன படத்துல எல்லாம் வந்து தளபதின்னு கத்திட்டு இருந்த எல்லாரும் இப்போ சிஎம்னு ரொம்ப அமைதியா சொல்றீங்களா? அந்த அளவுக்கு பக்குவப்பட்டீங்களா? இப்போ வந்து நாங்க ஒரு 6 மாத காலமாவே வந்து கட்சியில் பயணிச்சுட்டு இருக்கோம். கட்சி ஆரம்பிச்சு இருக்கோம். நாங்க சிஎம் விஜய் வந்தா அப்படி இல்லை. அது வந்து நாங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்கான வெயிட்டிங். இப்போ முதல்ல போட்டிருந்தா தளபதி விஜய் வந்திருக்கு. தளபதி விஜய் முடிஞ்சிருக்கு. இப்போ போட்டிருந்தா முதலமைச்சர் விஜய் வந்திருக்கு. இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் அந்த ஒரு பாக்குறதுக்காக பெரிய ஒரு தரிசனமா இருக்கும் அந்த படத்துக்கு. தளபதி விஜய் படம் எப்படி இருக்கும்? அதாவது வருஷம் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம்
பொங்கல் எல்லாம் ஆல் ஃபெஸ்டிவல் எல்லாமே எங்களுக்கு வந்து தளபதி விஜயோட இதுதான் நம்மளுக்கு இது வந்து இதுதான் எங்களுடைய திருவிழா. இந்த திருவிழா வந்து ஃபெஸ்டிவலை வந்து வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணான்னு தான் நீங்கள் எல்லா enjoy பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்காங்க. என்ஜாய் விசில் சத்தம் தமிழ்நாடு முழுசா கேட்டுச்சாலே ராமநாட்டை பயங்கரமா கேட்டுட்டு இருக்கு. ஜனநாயகத்துக்குள்ள கிரௌட் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாணிவளத்தில் நயனார் கோயில் பக்கத்தில் விஜய் எந்த அளவுக்கு பிடிக்கும்? விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த படத்தோட கடைசி படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன் இந்த ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப வருத்தமாக இருக்கு. தளபதி தலைவர் வந்து டிவிக்கு கொடியெல்லாம் வச்சு மாஸ்க் கட்டிட்டு இருக்காப்ல, கட்சி கொடியெல்லாம் வச்சு வேற லெவல் போய்கிட்டு இருக்கு. ராமநாதபுரமே தினதினே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு ஜனநாயக மக்கள் மாஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ கிரௌடு நம்ம பாடம் கிடைக்கிறதுல பவர்ஃபுல்லான என்ஜாய்மெண்ட். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபாலனே தளபதி அப்படின்னு ராமநாதபுரம் சொன்னா நீங்க தானே. இன்னைக்கு தலைவரோட கடைசி படம் நிறைய எக்ஸைட்மெண்டா இருந்திருக்கு. இந்த ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப உற்சாகமா இருக்கு. ராமேஸ்வரம் பக்கத்துல பாம்பு. ஓகே ஓகே. எந்த அளவுக்கு விஜய் பிடிக்கும்? ஆனா எங்க உயிர் எல்லாமே விஜய் தான். ரத்த வரைக்கும் வருதா? அவ்வளவு வெறித்தனமா கொண்டாடின ஒரு ரசிகர் அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் இருக்காரு. எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு? நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் இருக்காப்ல. குடும்பத்துல ஒரு ஆள் அவரு. குடும்பத்துல ஒரு ஆள் இன்னைக்கு முதலமைச்சர். எங்க அண்ணனே நிரந்தர முதல்வரே தளபதி மட்டும். திரும்ப சொல்றோம், இங்க பாருங்க, நிரந்தர முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அவர் தான். நிரந்தரமா இருக்காரு. சேவை பயங்கரமா பண்றாரு. மக்களாட்சினால தலைவர் தான். மன்னராட்சி முடிஞ்சு மக்களாட்சி வந்திருக்கு. சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க. வெள்ளி விழா வெள்ளி விழா கண்டு இருப்பீங்க. திடீர்னு நல்ல டீசெண்டா எல்லாத்தையும் மக்கள் சேவை செய்யற மாதிரி இருக்கீங்க. இந்த அளவுக்கு உங்களை தளபதி மாத்தினாரு, நீங்க தளபதி மாத்தி எங்களை மாத்திட்டாரு. எங்களை வந்து அரசியல்ல நாங்க பலமாயிட்டோம். இனிமேல் தலைவர் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பயங்கரமான கொண்டாட்டங்கள் எல்லாமே இருந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள், அதுக்கப்புறம் ஹோம் ஸ்குவாட் அப்படின்னு 50க்கும் மேற்பட்ட எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு பயங்கரமான பாதுகாப்பு கொடுத்து ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்காம ராமநாதபுரத்தில் இன்னைக்கு ஜனநாயக திருவிழா வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்து மாப்பிள்ள மனோபாரதியோட நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.